ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? நடிகர் விவேக் நடித்த இந்த காமெடி காட்சியை நாம் அனைவரும் பார்த்து சிரித்திருப்போம். யாருமே இல்லாத டீ கடையில் ஒருவர் டீ ஆத்தும் இந்த காமெடியில் வருவதைப் போலத்தான் நெல்லையில் பஸ்ஸே போகாத ரூட்டில் பஸ் ஸ்டாப் கட்டப்படுகிறது. நெல்லை மாவட்டம் நாராயணமாள்புரம் பேரூராட்சியில் அமைந்துள்ளது அருகன்குளம் மேலூர் கிராமம். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் இருந்து தினமும் 2 பேருந்துகள் அருகன்குளம் மேலூர் கிராமம் வழியாக இயக்கப்படுகிறது. இந்த கிராம மக்கள் பேருந்துகளில் ஏறி வேலைக்கும் வெளியூர்களுக்கும் சென்று வருகின்றனர். தற்பொழுது நாராயணமாள்புரம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அருகன்குளம் மேலூர் கிராமத்தில் புதிய பஸ் ஸ்டாப் கட்டப்படுகிறது. ஆனால் அந்த பஸ் ஸ்டாப் கட்டப்படும் இடத்திற்கு அருகே உள்ள சாலையில்தான் பேருந்துகள் செல்கின்றன. சொல்லப்போனால் பஸ் ஸ்டாப்புக்கும் பஸ் போகும் ரூட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல இருக்காங்க. கண்ணு வைக்காத, இதுல கண்ணு வேற வைக்கிற. அதிலும் பஸ் ஸ்டாப்பிற்கான கட்டுமான பணி பாதியளவு மட்டுமே நிறைவடைந்து இருக்கிறது. பஸ்ஸே போகாத ரூட்டில் பஸ் ஸ்டாப் அமைப்பதன் மூலம் பயணிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த பயனும் இல்லை. அடிப்படையான திட்டமிடுதல் கூட இல்லாமல் நகராட்சி அதிகாரிகள் திட்டங்களை செயல்படுத்துவதால் பல லட்சம் ரூபாய் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். பேருந்து நிற்கும் இடத்தில் இருந்து பஸ் ஸ்டாப் தொலைவில் இருப்பதால் தாங்கள் வரும் வரை பஸ் காத்திருக்குமா அல்லது பஸ் ஸ்டாப்பிற்காக பேருந்தின் வழித்தடம் மாற்றப்படுமா என்று சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர் அருகன்குளம் மேலூர் கிராம மக்கள். எந்த பலனும் அளிக்காத வகையில் பஸ் ஸ்டாப் அமைக்க திட்டமிட்டு கொடுத்த அதிகாரி யார்? அதற்கு ஒப்புதல் அளித்தது யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் அமுல் ஜெயசிங்.